சிலுவை பாதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பாதை. இந்த அன்பின் பாதையில் நாமும் பயணிக்க வேண்டும் என்றுதான் இயேசு நம்மிடம் விரும்புகிறார். இந்த அன்பின் பாதை மன்னிக்க கற்றுக் கொடுப்பது, அன்பு செய்ய கற்றுக் கொடுப்பது, அரவணைக்க கற்றுக் கொடுப்பது, எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக பாவித்து பயணிக்க கற்றுக் கொடுப்பது. இப்படி பல வழிகளில் நம்மை ஆன்மீகத்திலும் நல்வழியிலும் அழைத்துச் செல்லும் இந்த அற்புதமான சிலுவை பயணத்தில் நாமும் பயணிக்க இயேசு அழைப்பு கொடுக்கிறார் என்றால் அவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களே. அவர் அழைப்பிற்கு நாம் செவிமடுத்து அவரோடு பயணிக்கக்கூடிய இந்த அன்பின் பாதையில் நம்மையும் இணைத்து கொண்டோம் என்றால் நம் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிச்சயமே என்ற நம்பிக்கையோடு தொடருவோம் இந்த சிலுவை பயணத்தில். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். நீதிமன்றம் என்பது தீர்ப்பை சரியான பாதையில் சரியான நேரத்தில் சரியான மனிதருக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த தீர்ப்பு. பல நேரங்களில் சமுதாயத்தில் தீர்ப்பினுடைய செயல்பாடுகள் சற்று மாறுபட்டதாக காணப்படுகிறது. இயேசு பிலாத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டது போல இன்றைய சமுதாயத்தில் எத்தனையோ நிரபராதிகள் நிறுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்வில் தீர்ப்புகள் தடம் புரளுகின்றது. நீதிபதிகள் மறைந்து போய்விடுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தையில் தெளிவற்ற நிலையில் அவர்கள் மீது தீர்ப்புகள் திணிக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட திணிக்கப்பட்ட தீர்ப்புகளில் ஒன்றுதான் இயேசுவின் மீதும் காணப்படுகிறது. ஒன்றுமே குற்றமில்லாத இந்த மானிட மகன் இயேசுவின் மீது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்ற ஓலமிட்ட குரலோடு பிலாத்தினுடைய குரலை அவர்கள் நசுக்கிவிட்டார்கள். பிலாத்தினுடைய அதிகாரத்தை அவர்கள் சத்தத்தினால் உடைத்து விட்டார்கள். இப்படி நாமும் பல நேரங்களில் நம்முடைய சத்தத்தினால் நம்முடைய அகங்காரத்தினால் எத்தனையோ நீதி தீர்ப்புகளை உடைத்திருக்கிறோம், தொலைத்திருக்கிறோம் என்று இயேசு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, என்னுடைய அகங்காரத்தினால் அடுத்தவர்கள் மீது சுமத்திய இந்த பாரமான மரண தீர்ப்பை நானும் பிறர் மீது இனி திணிக்காமல் இருக்க, சுமத்தாமல் இருக்க என்னையும் நீர் ஆற்றுப்படுத்தி உன்னோடு பயணிக்க வரம் தாரும். ஆமென். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமக்கிறார். பாரமான சிலுவை இயேசுவின் தோள் மீது சுமத்தப்படுகிறது. இந்த பாரமுள்ள சிலுவை இயேசுவின் தோள் மீது மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் சுமத்தப்படுகிறது. ஏனென்றால் இந்த வழியானது அவருக்கு உடல் ரீதியாக மட்டுமல்ல, மாறாக மன ரீதியாகவும் சுமத்தப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளின் சிலுவை குற்றமற்ற இயேசுவின் தோளில் அமர்ந்தது போல நாமும் பல நேரங்களிலே குற்றமற்றவர்கள் மீது எப்படிப்பட்ட சுமைகளை திணித்திருக்கிறோம், சுமத்தியிருக்கிறோம். பல நேரங்களிலே நம்முடைய சிந்தனைகள் அடுத்தவர்களை எந்த அளவிற்கு அவமானப்படுத்தி இருக்கிறது என்பதும் இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கிறது. எனவே இயேசு அழைக்கிறார், என் தோள் மீது நீங்கள் சிலுவை சுமத்தியது போல உனக்கு அடுத்திருப்பவர்கள் மீதும் எப்படிப்பட்ட சிலுவைகளை நீ சுமத்தி இருக்கிறாய். இந்த நாளிலே உன்னை அழைக்கிறேன். என் மீது நீ சுமத்தியது போல உன் அடுத்திருப்பவர் மீதும் சுமத்திய சுமைகளை இப்பொழுதே களைந்து விட்டு அவர்களோடு நன்றி உணர்வோடு அன்பு நண்பர்களாக, அன்பு செலுத்தியவர்களாக என்னோடு பயணித்து வா என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். ஜெபம். அன்பு இறைவா, பிறர் மீது நான் சுமத்திய சொற்களின் சிலுவைகளை, செயல்பாடுகளின் சிலுவைகளை வாழ்க்கை பயணத்தில் நானும் பயணித்து வருகின்ற பொழுது உணர்ந்து விட்டேன். இனி அப்படி அடுத்தவர்கள் மீது சிலுவைகளை சுமத்தாமல் உம்மை போல நானும் பிறருக்காக வாழும் வரத்தை எனக்கு தாரும். ஆமென். மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறை தரையில் விழுகிறார்.
விழுவதும் எழுவதும் மனிதனுடைய வாழ்க்கையின் எந்த நிலையிலும் காணப்படக்கூடிய நிகழ்வு. இதோ இயேசு முதன்முதலாக கல்வாரி நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் தடுமாறி கீழே விழுகிறார். வீழுவது அவருடைய இயல்பு அல்ல, மாறாக மனிதர்களுடைய நம்முடைய இயல்புதான். எத்தனை முறை அவர் மீது இந்த சிலுவைகளை நாம் சுமத்தினாலும் அவர் ஒருபொழுதும் விழுந்து விட மாட்டார். மாறாக அவர் விழுவது நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் தடுமாறி விழுந்த நிகழ்வுகளை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பு மகனே, மகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திருக்கின்ற இப்படிப்பட்ட போராட்டங்களில் எத்தனை முறை நீங்கள் கீழே விழுந்திருக்கிறீர்கள்? உங்கள் குற்றத்திற்காக விழுந்திருக்கிறீர்களா, அல்லது அடுத்தவர்களால் நீங்கள் தடுமாறச் செய்யப்பட்டிருக்கிறீர்களா? ஒருவேளை அடுத்தவர்களால் நீங்கள் தடுமாறச் செய்யப்பட்டிருந்தால் அவர்களுக்காகவும் மன்னிப்பு கோரி அவர்களையும் எனது அன்பின் பாதையில் அழைத்து வா என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். ஜெபம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, எங்கள் வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் தடுமாற்றம் வந்து நாங்கள் வீழ்ந்து விடும் பொழுது அவற்றிலிருந்து நம்பிக்கையோடு எழுந்து நடக்க வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தாரும். ஆமென். 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். கல்வாரி மலையில் இயேசு படும் வேதனையை கண்டு மனம் கலங்குகின்றாள் அன்னை மரியாள். சிரசில் முள்முடி, தோளில் பார சிலுவை, கசையடிகளால் ஏற்பட்ட காயங்கள் அதனை பார்க்கின்ற பொழுது தாயின் இதயம் உருகுலைந்து நிற்கிறது. அன்னை மரியாளின் சந்திப்பால் இயேசுவின் உள்ளத்திற்கு ஆறுதல் கிடைக்கின்றது. நம்பியிருந்த சீடர்கள் எல்லோரும் ஓடி ஒளிந்த பெறுவதும், என்னை அன்னை எனக்கு துணையிருக்கும் பொழுது என்னால் எதையும் சாதிக்க முடியும், நிறைவேற்ற முடியும் என்ற லட்சியத்தோடு வேட்கையோடு இதோ இயேசுவோடு நானும் பயணிக்கிறேன் என்று அன்னை மரியாள் நமக்கு அறைகூவல் கொடுக்கிறாள். தாயின் கனிந்த அன்பை அன்றாட வாழ்வில் உணர முடியாத பிள்ளைகள், துன்ப நேரங்களில் ஆறுதல் சொல்ல முடியாமல் வாழ்கிற பெற்றோர்கள் உண்டல்லவா? அதுபோல உங்கள் வாழ்விலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற எந்த பெற்றோரையும் எந்த பிள்ளைகளையும் நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள். அவர்களையும் அரவணைத்து உங்கள் அன்பின் பாதையில் பயணித்து வாருங்கள் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். ஜெபம். இயேசு கல்வாரி பயணத்தில் உமது தாயின் சந்திப்பு ஆறுதல் தந்தது போல மனவேதனையால் தவிக்கும் பெற்றோர்களை சந்தித்து பேசும் வரம் தாரும். ஆமென். 5ஆம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கின்றான். உதவி பிறருக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அக்கறை உள்ள செயல். இயேசுவுக்கு சீரேனே ஊராகிய சீமோன் உதவி செய்கிறான். இப்படிப்பட்ட உதவி நம்முடைய வாழ்வில் பெற்றிருக்கின்றோமா அல்லது கொடுத்திருக்கின்றோமா என்று இயேசு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். தூரத்தில் நின்று துக்கம் விசாரித்தவர்களும், ஈர நெஞ்சினர் போல் இரு கண்களிலும் கண்ணீர் வடிக்கும் வாடிக்கையாளரும், வாடிய பொழுதெல்லாம் தேடி வந்து உதவி பெற்ற கோடிக்கணக்கானவர்களும் கூட்டத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். நாடி வந்து உதவிட ஒருவரும் இல்லை இன்றைய காலகட்டங்களிலே என்பது யதார்த்தமான ஒரு உண்மையும் கூட. ஆனால் சீரேனு ஊராகிய சீமோனுடைய இந்த செயல்பாடுகள் நம்முடைய வாழ்வில் நாம் பிறருக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதுதான் வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வு. எனவே சீரேனே ஊராகிய சிமியோனைப் போல நாமும் பிறருக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக பயணிப்போம் இயேசுவோடு. ஜெபம். இறைவா, நாங்கள் எங்களது சுயநல கோட்டையை உடைத்தெறிந்து விட்டு பிறர் நலன் மீது அக்கறை கொண்டு அழுவாரோடு அழுதும் மகிழ்வாரோடு மகிழ்ந்தும் உதவிடும் உயர்ந்த உள்ளத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருளும். ஆமென். 6ஆம் நிலை. இயேசுவின் முகத்தை வீரப்பெண் வெரோனிக்காள் துடைக்கிறாள். பெண்ணிடம் விவேகமும் வேகமும் இருக்கிறது என்பது இந்த பெண் வழியாக காணக்கூடிய நிகழ்வது. மௌனமாக பயணித்துக் கொண்டிருந்த பெண்மை குலத்திலே சூறாவளி போல எழுந்து நின்று இயேசுவின் முகத்தை துடைக்க வரும் இந்த பெண்ணின் செயல்பாடுதான் வரலாற்றில் மிகவும்
சிறப்புமிக்க நிகழ்வாக காணப்படுகிறது. ஐயோ என அழுது புலம்பும் பெண்கள் கூட்டத்திலே அனைத்தையும் உடைத்துவிட்டு ஏன் என்னால் முடியாது என்ற அற்புதமான சக்தியான செயல்பாடுகளை காட்டியவள்தான் இந்த வீரப்பெண் வெரோனிக்காள். இறைமகன் உருகுலைந்த முகத்தை கண்டவுடன் உதவி செய்ய வெரோனிக்கா ஓடோடி வருகிறாள் என்பது இந்த சமுதாயத்தில் மிகவும் ஒரு சாதாரண விஷயமாக கருதப்பட முடியாது. ஏனென்றால் வீணாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்திற்குள் வீரநடை போட்டு மனதில் துணிவோடும் கையிலே துணியோடும் வந்த வீரப்பெண் வெரோனிக்காள் நம் வாழ்விலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரையாவது சந்திக்க கூடுமானால் நாமும் வீரமுள்ளவர்களாக துணிச்சமிக்கவர்களாக அவர்களுக்கு உதவி செய்ய வெரோனிக்காள் அழைப்பு கொடுக்கிறாள். ஜெபம். இறைவா, இவ்வுலகில் பெண்ணடிமை சமுதாயம் மறைந்து சமத்துவ சமுதாயம் மலரவும் அதன் வழி இறையரசை இவ்வுலகில் அமைக்கவும் எங்களில் பல வெரோனிக்காக்கள் உதயமாக வேண்டும் என்பதை உன் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆமென். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாமே என்ற தன்னம்பிக்கையுடன் உறுதியாய் நாம் வாழும் நேரங்களில் எதிர்பார்க்காத ஏமாற்றங்கள் நம்மை தடுமாற வைக்கிறது என்றால், சிலரால் வந்த மறக்க முடியாத துன்பங்கள், அவமானங்கள், தனிமை சூழ்நிலைகள், நட்பில் ஏற்பட்ட விரிசல்கள், பலரின் ஏளனச் சிரிப்புக்கள் அனைத்தும் நம்மை வீழ்த்தி விடலாம். ஆனால் இது வீழ்ச்சி அல்ல என்று இயேசு சொல்லுகிறார். இது 2வது முறை நான் மண்ணை முத்தமிடுகிறேன் என்றால் உங்கள் வாழ்வில் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, நீங்கள் மரணத்தை சந்திக்கின்ற பொழுது வரை நீங்கள் விழுந்தேத்தான் ஆக வேண்டும் என்பது உங்கள் வாழ்வில் யதார்த்தமான உண்மையும் கூட. ஆனால் இந்த சமுதாயத்தில் எத்தனையோ மனிதர்கள் அந்த யதார்த்தமான உண்மைகளையும் உடைத்தெறிந்து விட்டு என்னோடு அவர்கள் பயணிக்கின்ற பொழுது எந்த தோல்வியும் இல்லை என்பதை இயேசு இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஜெபம். அன்பு இறைவா, போதைப் பொருட்கள் மீதும் பிற சமய வழிபாடுகள் மீதும் விழுந்து கிடக்கும் எங்களை அவற்றிலிருந்து விடுபட வைத்து மனிதநேய பண்போடு மற்றவர்களுடன் நிலைத்து அருள் புரிய வரம் தாரும். ஆமென். 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறும் இயேசு. வாரச்சிலுவை சுமந்து செல்லும் இயேசு புலம்பி எழும் எருசலேம் மக்களை பார்த்து, எனக்காக அழ வேண்டாம், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். மூட நம்பிக்கைகளில் மூழ்கி செய்வினை என்றும் பேயின் வேலை என்றும் மந்திரவாதிகளையும் மாற்று தெய்வங்களையும் நாடி ஓடும் அவிவிசுவாசிகளாகவே அழுது கிடக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இன்று இயேசு ஆற்றுப்படுத்தி ஆளுமையை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்வில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு ஒருவரே என்ற எண்ணத்தோடு நாம் பயணித்தோம் என்றால் இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு அவரும் உள்ளாக்கப்பட மாட்டார். ஏனென்றால் அவர் மீது நம்பிக்கை வைக்காமல் பிறர் மீது நம்பிக்கையும் பிற தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் சாத்தானின் மாயவலைகளுக்குள்ளும் நம்மை இணைத்து கொள்ளுகின்ற பொழுது இப்படித்தான் தனிமையில் பல நேரங்களிலே அழுதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். எனவே இயேசு இன்று எருசலேம் பெண்கள் அழுது அவருடைய முன்னிலையில் தங்கள் வேதனைகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவின் அழைப்பை ஏற்றவர்களாக தொடருவோம் இந்த நாளிலே. ஜெபம். இறைவாவும் பாடுகளை தியானித்து மனமருந்தும் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் துன்பப்படுத்தப்படும் ஜீவன்களுக்காகவும் அண்டியே வாழ்ந்து அலங்கோலப்படுத்துபவருக்காகவும் அழுது புலம்ப மறந்திருக்கின்றோம். இனிமேலாவது பிறர் அழ நாங்கள் காரணமாக இராது பிறரது அழுகையை துடைப்பவர்களாக இருக்கக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும். ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இயேசு உலகை மீட்கும் சிலுவை பயணத்தில்
கல்வாரி மலை அடிவாரத்துக்கு வந்து விட்டார். சுட்டெரிக்கும் வெயில், கால்கள் தடுமாற மாபரன் இயேசு மண்ணோடு மண்ணாய் விழுகிறார். கண்கள் பஞ்சடைத்து விட்டன. உடல் கூறுகுலைத்து போய்விட்டது. உலக இரட்சகர் உன்னையும் என்னையும் மீட்டிட சிலுவையோடு எழுந்து கல்வாரி உச்சி நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றார். மனுகுலத்தை தம் சிலுவையால் தூக்கி பிடிக்க இயேசு சிலுவையை தோளில் தாங்கி கல்வாரி மலையை அடைகின்றார். இறைவன் தந்த வாழ்வு எந்த அளவுக்கு வாழ்ந்து வாழ நினைக்கின்றோம், எதற்காக வாழ்கின்றோம், குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் பொய்யானை இடுவது, பிறரை வஞ்சித்து வாழ்வது, துரோக செயல் செய்வது, ஆணவ செயல்களில் ஈடுபடாமல் இருக்க இயேசு முயற்சி செய்ய நம்மை அழைப்பு கொடுக்கின்றார். ஏனென்றால் நம் செயல்பாடுகள் வீழ்ந்த வண்ணமாவே இருக்கின்றன என்பதை வெளிப்படுத்துகிறார். ஜெபம். இயேசுவே, அகந்தையில் ஆணவ செயல்களில் விழுந்து விடாமல் இருக்க எனக்கு அருள் தாரும். ஆமென். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இயேசுவின் உடலோடு ஒட்டியிருந்த ஆடையை பலவந்தமாக உரிக்கிறார்கள். ஆதி பெற்றோர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபோது நிர்வாண நிலையை உணர்ந்தார்கள், வெட்கப்பட்டார்கள். ஆனால் இங்கே இயேசு நம்முடைய பாவத்திற்காக சிலுவையை மட்டுமல்ல, இங்கே ஆடையின்றி கல்வாரி மலையில் அவரை அவமானப்படுத்துகிறார்கள். அன்று ஆதி பெற்றோர்கள் சாத்தானின் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளினால் தங்கள் கடவுள் கொடுத்த அந்த அற்புதமான மீட்பை இழந்து போனார்கள். இன்றைய காலகட்டங்களிலே வளர்ந்து வருகின்ற அறிவியல் சமூகத்தினால் வளர்ந்து வருகின்ற தலைமுறைகள் தாங்கள் எப்படி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை கூட உணர முடியாமல் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் அவமானத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசு இப்படிப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் அவமானப்படுவது உங்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். இதோ நான் கல்வாரி மலையில் நிர்வாணியாக அவமானப்படுத்தப்பட்டது போல உங்களால், உங்கள் செயல்களால் உங்களை சார்ந்தவர்களை எத்தனை முறை நீங்கள் அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள். சிந்தித்து மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் செயல்பாடுகளை. ஜெபம். இறைவா, எங்களது தன்னல ஆடைகளை அகற்றாத போதும் எங்கள் பேருக்காய் புகழுக்காய் உமது கொள்கை கோட்பாடுகளை குழி தோண்டி புதைக்கும் பொழுதும் நாங்கள் உம்மை அவமானப்படுத்தியிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு நீர் அறிவுறுத்தினீர். எனவே இனிமேலாவது உமது கொள்கை கோட்பாடுகளின் வழி நடந்து உமக்கு ஆறுதல் அளிக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இதோ ஏற்றத்திற்கு ஏணியாய் இருந்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆணிகளுக்கு இடையில் அறைப்பட்டு நிற்கின்றார். இருள் மறைந்து ஒளி துவங்க அருள் விளங்கியவர் இரும்பு ஆணிகளால் இருக்க அறையப்படுகின்றார். அலைகடல் மீதும் நில மண் மீதும் நடந்து சென்று நலமளித்தவரின் கால்கள் கூராணிகளால் கழுமரத்தில் அறையப்பட்டிருக்கின்றன. அடிமைத்தனங்களுக்காக துடித்து போன தூயவரின் உடல் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே 3 ஆணிகளில் தொங்குகிறது. இங்கு மானுடம் உடைக்கப்படுகின்றது. இது நம் செயல்களினால் என்பதை இயேசு தெளிவாக நமக்கு விளக்கம் சொல்லுகிறார். மனித உழைப்பை மலிவாக வாங்கி ஊதிய ஆணியால் உறைய வைக்கப்பட்டிருக்கும் ஏழைகள் விடுவிக்கப்படும் போதுதான் ஆணிகள் நடுவே இருந்து ஆண்டவரும் விடுவிக்கப்படுகிறார். கொட்டிய வார்த்தைகளை கூடையில் அள்ளி விட முடியாது என்பதை ஆறாத நாவின் காயத்தால் தீராத வடு ஏற்படுத்துகின்றோமே, இல்லாத உறவை இருப்பதாய் கதை கட்டுகின்றோமே, அப்பொழுதெல்லாம்
அவர்களை மட்டும்தான் ஆணியில் அறைகின்றோமா? இல்லவே இல்லை. ஆண்டவரையும் சேர்த்துத்தான் நாம் ஆணியில் அறைகின்றோம். ஜெபம். சிலுவையில் அறையுண்டு இரத்தம் சிந்திய இயேசுவே, நாங்கள் பிறருக்கு எதிராக செய்த தீய செயல்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். ஆமென். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். கல்வாரி நோக்கி செல்லுகின்ற இயேசுவின் சிலுவை பயணம் இப்பொழுது நிறைவடைய போகிறது. மன்னிப்பின் உயிரோட்டத்தை தன் ஆவியின் மூலமாக அர்ப்பணித்த இயேசுவை நாம் இப்பொழுது உற்று நோக்க வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம். மனிதனுக்கு உயிர் கொடுத்தவருக்கு உயிர் பிரிகிற நேரத்திலும் தனக்காக இறைவனிடம் வேண்டாமல் உலக மக்களின் பாவங்களை மன்னிக்க இயேசு ஜெபிக்கக்கூடிய தருணம்தான் இது. எல்லாம் நிறைவேறிற்று, தந்தையும் கைகளில் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று தந்தையினுடைய திருவுளத்திற்கு ஏற்றார் போல தான் சந்தித்த எல்லா போராட்டங்களையும் ஒருபொழுதும் அதிலிருந்து விலகி ஓடிவிடாமல் இயேசு தன் தந்தையின் கரத்தில் அர்ப்பணித்தது போல நம்முடைய வாழ்வில் போராட்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் தொய்வு இல்லாமல் தயக்கம் இல்லாமல் இயேசுவை போல நாமும் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவின் யதார்த்தமான எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் தொங்கினீரே. சிலுவையில் தொங்கிய போது நீர் உரைத்த சொல்களை எண்ணி பார்க்கின்றோம். தாகமாய் இருக்கிறது என்றுரைத்த இயேசுவே, எங்கள் ஆன்ம தாகத்தை தள்ளி தந்தருளும். எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறிய இயேசு, நாங்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்றிட எப்பொழுதும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு. வானமடியில் வட்ட நிலவு வலம் வருவது போலவும் சோலை தென்றலில் பூவிதழ் புன்னகைப்பது போலவும் தாலாட்டும் தாய்மடியில் சேய்கன்று தவழ்ந்து உறங்குவது போலவும் இங்கே உயிரற்ற உடலை தன் மடி மீது சுமத்தி கொண்டு அன்னை மரியாள் உற்று நோக்குகிறாள் இந்த உலகத்தை. உலகை சுமக்கும் தேவன் உயிரற்ற உடலாய் தாலாட்டும் தாரகை மடியிலே ஒப்பாரி பாட்டு கேட்டு சிலையாக கிடக்கின்ற நிகழ்வினையும் நாம் சிந்திக்க இயேசு அழைப்பு கொடுக்கிறார். மங்கள வார்த்தை கேட்டு மனதிற்குள் கலங்கியவள், ஏரோதிடமிருந்து தன் மகனை காத்திட எடுத்து சென்று ஓடியவள், ஆலயத்தில் தன் மகனை காணாது துடிதுடித்து போனவள், நெஞ்சுக்குள் நெருப்பு வைத்து விழுகாய் உருகுகிறாள் இப்பொழுது தன் இறந்த மகனின் உடலை தன் மடி மீது சுமந்து. இயேசு இன்று தாய் வழியாக நம்மிடம் கேட்பது, இதோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளில் பங்கேற்றாலும் அந்த பாடுகளின் வேதனையை நீங்கள் உணர்ந்து அதற்கேற்ற வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடருகின்ற பொழுது நீங்கள் உங்களை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் நீங்கள் தாங்கி பிடித்து கொண்டீர்கள். ஒருவேளை நீங்கள் அதை தாங்கி பிடிக்காமல் பயணித்தீர்கள் என்றால் நீங்களும் அவமானத்திற்குள்ளாவீர்கள், உங்கள் பெற்றோர்களும் அவமானத்திற்குள்ளாவார்கள். அதை உணர்ந்தவர்களாய் என்னோடு பயணித்து வாருங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, இறந்த உம் உடலை அன்னை மரியாள் தன் மடியில் கிடத்தி தந்தை கடவுளுக்கு நன்றி செலுத்தி தந்தை கடவுள் காட்டிய அன்பின் பாதையில் பயணித்து அதை நிறைவு செய்தது போல எங்கள் வாழ்விலும் நாங்கள் எங்கள் பணிகளில் நிறைவு செய்யக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தாரும். ஆமென். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். மானிட புத்தகத்தின் இறுதி அத்தியாயம் கல்லறை. இந்த கல்லறை வாழ்வு இயேசுவுக்கும் வந்துவிட்டது. யூதர்களின் அரசராக அல்ல, மனுகுலத்தின் மீட்பராகவும் வந்துவிட்டது. வாழ்வையே கல்லறை ஆக்கிக் கொண்ட மனிதர்கள்
மிகுந்துவிட்ட இம்மண்ணுலகில் நாட்டை வளமாக நினைத்தவர்களும் கோட்டை கட்டி கொலுவிற்றிருந்தவர்களும் மண்ணை வளைக்க கனவு கண்டவர்களும் 6 அடி மண்ணுக்குள் அடக்கப்பட்டு விட்டார்கள். அதற்குள்ளாகவே எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் என்பது நாம் நேருக்கு நேராக கண்ட ஒரு நிகழ்வு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்களைப் போல அல்லாமல் தன் பாடுகளின் பயணம் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, தன் பாடுகளின் பயணம் நாம் மன்னிப்பு பெற வேண்டும் என்பதற்காக, தன் பாடுகளின் பயணம் நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக பாவத்தை அழித்து இருளை அழித்து வாழ்வை கொடுத்து வெளிச்சத்திற்கு இயேசு நம்மை அழைத்து வருவதற்காக இதோ சிலுவையை சுமந்தார், வந்தார், அறையப்பட்டார், இறந்தார், இப்பொழுது கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த இயேசு இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? உயிரோடு வாழும் ஒரு சில நாட்களிலாவது நீங்கள் பிறரோடு உங்கள் வாழ்வை சுமூகமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் எத்தனை முறை பிறரை புரிந்து கொள்ள முடியாமல் எங்கள் சொல்லிலும் செயலிலும் அவர்களை உயிரோடு புதைத்திருக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை எங்களிடமிருந்து அகற்றி உமக்கு உரியவர்களாக நாங்கள் என்றும் வாழக்கூடிய வரத்தை நிறைவாக தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ,